அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மே மாதம் 15ஆம் தேதி வைகாசி மாதத்தின் முதல் நாள். வீட்டின் இந்த 3 இடத்தில் வசம்பை இப்படி வைத்து பாருங்கள். நீங்கள் போதும் என்றாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும். பணவரவை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, கடன் தொல்லையையும் நீக்கக்கூடிய தாந்திரிகம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி என்று அந்த மாதம் முழுவதுமே அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க, எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இதை தாண்டி இந்த வைகாசி மாதத்தில் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பணவசிய வாக்கியத்தையும் இன்றைய தினம் இன்னொரு பதிவுல நம்ம பார்க்க போறோம். மேலும் இந்த பதிவுல சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய தாந்திரிக பொருட்கள் பற்றியும் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். சரிங்க, நாளைய தினம் வசம்பை வைத்து நாம் செய்ய வேண்டிய எளிமையான அந்த தாந்திரிகம் என்ன, அதை எப்படி செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாளைய தினம் மே மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எந்த நேரம் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வாங்க வேண்டிய அந்த வசம்பு மட்டும் இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் மாலை 6 மணிக்குள்ளாக நீங்க வாங்கிடுங்க. என்றைய தினம் நாம் வசம்பு வாங்கினாலுமே சாயங்காலம் 6 மணிக்குள்ளாக வாங்கி வைக்கணும். அதற்கு பிறகு கடையில இருந்து நம்ம வசம்பு வாங்க கூடாதுங்க. வசம்புனாலே அது வசியத்தன்மையை கொடுக்கக்கூடியது, அதீதமான தாந்திரிக குணம் கொண்டது. வசம்பை நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, எதிர்மறையான ஆற்றல்கள் பூஜ்ஜியத்திற்கு வரும், அதாவது முழுமையாக குறைந்துவிடும். அங்கு இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி இருந்தாலும் அது 100% உயரும். இதை தாண்டி வசம்பிற்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. சரிங்க, இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க நீங்க நார்மலா குளித்திருந்தால் மட்டும் போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் சாப்பிடுற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா அதை சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா ஒரு முறை தலைக்கு குளிச்சுட்டு இந்த தாந்திரிகம் செய்யுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க தவிர்த்திடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வேறு உறுப்பினர்கள் கிட்ட சொல்லி இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பணவசிய முறையை நீங்க செய்யலாம். புதியதாக தான் நீங்க வசம்பு வாங்கணும்னு கிடையாதுங்க, வீட்ல ஆல்ரெடி வசம்பு வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். மொத்தம் 6 எண்ணிக்கையில் வசம்பு நமக்கு தேவை. சிறிய துண்டுகளாக இருந்தாலே போதும். 6 நம்பர்ஸ் நீங்க வசம்பு எடுத்துக்கோங்க. முதலாவதாக சமையலறையில் கல்லுப்பு ஜாடிக்கு அடியில 2 வசம்புகளை வைக்கணும். சப்போஸ் நீங்க உப்பு ஜாடி பயன்படுத்தல, பிளாஸ்டிக் டப்பா அல்லது ஸ்டீல் பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சிருந்தாலும் அதற்கு கீழே 2 வசம்பு நீங்க வச்சிருங்க. கல்லுப்பை பொறுத்த வரைக்கும் ஜாடியில் வைப்பது தாங்க மிகவுமே விசேஷம். ஒரு சின்ன தட்டு வச்சு அதற்கு மேல 2 வசம்புகளை வைக்கணும். அதற்கு மேல உப்பு டப்பாவை நீங்க வச்சிருங்க. இரண்டாவதாக பூஜை அறை. தனி பூஜை அறைலாம் இருக்கணும்னு கிடையாதுங்க, வீட்ல நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த மேடையில 2 வசம்பை நீங்க வைங்க. மூன்றாவதாக நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக் அல்லது பணம் நீங்க எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல 2 வசம்பு வைக்கணும். சோ இந்த 3 இடங்கள்ல நாளைய தினம் நீங்க வசம்பு வச்சிருங்க. இந்த வைகாசி மாதம் முழுவதுமே அந்த வசம்பு இந்த 3 இடங்களில் இருக்கட்டும். இந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு அந்த வசம்புகளை எடுத்து கால்படாத இடம், செடிகள், புதர்கள் அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க தூக்கி போட்டுருங்க. இதைவிட எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு பணவசிய மெத்தட் இருக்க முடியாதுங்க. சோ நாளைய தினம் கட்டாயமாக இதை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருளை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி.
எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த தெய்வீக பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த மே 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் சிறப்பு பூஜை நடந்ததுங்க. அன்றைய தினம் வைக்கப்பட்ட பொருட்களை தான் இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் இந்த ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டையை நீங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்று தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சில பேர்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, கோபம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும், கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். இன்னும் சில பேர் அதிகமான மன அழுத்தத்துல மைண்ட் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், மன பயமும் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலை அணியும் போது மன அழுத்தம் குறையும். ரொம்பவுமே பாசிட்டிவா ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பூரணமான மன அமைதி மற்றும் மன நிம்மதியை தரக்கூடியது. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த லாவா மாலை அதிக எண்ணிக்கையில நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ ஒரு முகவரிக்கு ஒரு மாலை மட்டும் தாங்க தற்போதைக்கு அனுப்ப முடியுது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், பலனடையணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். சோ அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஒரு மாதம் கழித்து கூட திரும்பவும் ஆர்டர் கொடுக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம். இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும் அதீதமான பணவசியத்தை கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை தரும். குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க, கடைகள் வச்சிருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் கல்லா பெட்டியில ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும், அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.